அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டியர் 3/10/2024க்கான ரிசல்ட் பார்க்க போகிறோம். 1 மணி ஷோக்கான எனக்கு அந்த ரிசல்ட் பார்த்தோம்னா 117 இன்றைக்கான ரிசல்ட் வந்திருக்கு. நாம் என்ன நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா 918. இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அதுவும் போக 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா டபுள்ஸில் பாஸ் வந்திருக்கு. பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா 117, அதாவது 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. அது டபுள்ஸில் பாஸ் ஆகிருக்கு நண்பா. 1 மணி ஷோக்கான இன்றைக்கான ரிசல்ட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஷோக்கான இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 683. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் என்ன நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா 156, 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், 8ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. சிங்கிள் போர்டில் 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், 8ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 6-8 ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா. பாக்ஸ் நம்பரில் ஒரு அருமையான வின்னிங். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஷோக்கான இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 608. இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி ஷோவில் 0 ஒரு அருமையான வின்னிங் ஆகிருக்கு நண்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டியர் 4/10/2024 1 மணி ஷோக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 365. ஏ போர்டில் 3ஆம் நம்பர், பி போர்டில் 6ஆம் நம்பர், சி போர்டில் 5ஆம் நம்பர், எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர். அதாவது என்ன எதுக்கு பார்த்தோம்னா 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டுக்கு போக 1ஆம் நம்பர், அதாவது 361 இல்லைன்னா 365. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிங்கன்னா 365, 356, அடுத்தது 563, 536, 635, 653. இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன் கிடைக்கிறது. எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் போட்டோம்னா 361, 316, அடுத்தது 163, 136, அடுத்து பார்த்தீங்கன்னா 613, 631. இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன் வரும் நண்பா. இதே நீங்கள் ஏபிபிசிஎஸ்சியில் போட்டிங்கன்னு வைங்க 3 6 6 3. பிசி போல் பார்த்தீங்கன்னா 6 5 5 6. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது 6 1 1 6. ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா 3 1 1 6. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம். நாம் இப்போ குறிப்பிட்ட ஒரு 3 நம்பர் வச்சு தான் கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்து ஒரு அருமையான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் நண்பா. அடுத்து 6 மணி ஷோவுக்கான இன்றைக்கான நம்மளுடைய கணிப்படி என்ன நம்பர் உள்ளன்னு பார்த்தோம்னா 816. ஏ போர்டில் 8ஆம் நம்பர், பி போர்டில் 1ஆம் நம்பர், சி போர்டில் 6ஆம் நம்பர் நண்பா. இதை எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதாவது எதுக்கு பார்த்தோம்னா பி போர்டுக்கு போவா 1ஆம் நம்பர் போதும் 7ஆம் நம்பர், அதாவது 876 இல்லைன்னா 816. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாக்ஸ் நம்பர் போட்டிங்கன்னு வைங்க 816, 861, 681, 618, அடுத்தது 186, 168. இப்போ எக்ஸ்ட்ரா நம்பர் வந்து கொடுத்தோம்னு வைங்க, அதாவது 81, 87, 16 இல்லைன்னா 76. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்தது 67 இந்த மாதிரி வச்சுக்கலாம் நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏபிபிசிஎஸ்சியில் போட்டிங்கன்னா 81 18. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா 16 61. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா 86 68. இதில் இது ஏபிபிசிஎஸ்சி போர்டில். அடுத்தது இதில் பாக்ஸ் நம்பரில் போட்டிங்கன்னு வைங்க 816. அடுத்து பார்த்தீங்கன்னா 618. அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது 618. அடுத்தது பார்த்தீங்கன்னா 186, 168. இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் பார்த்தோம்னா 876, 867. அடுத்து பார்த்தீங்கன்னா 678, 687. அடுத்து பார்த்தீங்கன்னா 786, 768. இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன் தான். ஒரு 12 வகையான காம்பினேஷன், இதுலேயும் ஒரு 12 வகையான காம்பினேஷன். என்ன இத்தனை நம்பர் வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு குறிப்பிட்ட 3 நம்பரை அப்படியே போர்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் ஒரு நம்பர், இதில் ஒரு எக்ஸ்ட்ரா நம்பர் கொடுத்துருக்குறோம். எக்ஸ்ட்ரா நம்பர் வரும்போது கொஞ்சம் 12 வகையான காம்பினேஷன் வரும். ஆனால் குறிப்பிட்ட 3 நம்பர் வச்சு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஷோவில் நம்முடைய கணிப்படி என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 492. ஏ போர்டில் 4ஆம் நம்பர், பி போர்டில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர், சி போர்டில் 2ஆம் நம்பர். இதே நீங்கள் பாக்ஸ் நம்பரில் போட்டிங்கன்னு வைங்க 492. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 492. அடுத்தது 429, 2 4 4 9, 2 9 4. அடுத்து 9 4 2, 9 2 4 2. இந்த மாதிரி இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் பார்த்தோம்னா, அதாவது ஏ போர்டு போதும் 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம் 592. அதாவது 592, 529, அடுத்தது 952, 925, 295, 259. இதில் ஒரு 6 வகையான காம்பினேஷன் வரும் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் போட்டிங்கன்னா 4 9, அடுத்து 9 4. பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா 9 2 2 9. ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது 4 2 2 4. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் 5ஆம் நம்பர் கொடுத்தோன்னு வைங்க 5 9 9 4. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா 4 2 5 2.
இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்பினேஷன் வரும் நண்பா. ஒரு 12 காம்பினேஷன் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதே அப்படியே போர்டு சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா இவ்வளோ வரும். இது சிங்கிள் போர்டு நம்பர் 9 நம்பர் கொடுத்துருக்கேன் நண்பா. முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. இன்றைக்கி பார்த்தோம்னா அதாவது 1 மணி ஷோ 6 மணி ஷோ 2 டிஜிட் பாஸ் ஆகிருக்கு. 1 மணி ஷோலையும் 2 டிஜிட் பாஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 6 மணி ஷோலையும் 2 டிஜிட் பாஸ் ஆகிருக்கு நண்பா. முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா. நன்றி நண்பா.